Taste the Daily. சென்னை பெருநகர மாநகராட்சி சென்னை வாழ் மக்களுக்கு புத்தாண்டு பரிசாக சுமார் 35% தொழில் வரி உயர்வை அறிவித்துள்ள திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் உயர்த்தப்பட்ட தொழில் வரி உள்ளிட்ட அனைத்து வரி உயர்வுகளையும் திரும்பப் பெற ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவி குறிப்பிட்டுள்ள சார் யார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. யாரோ ஒரு வேண்டப்பட்டவரை காப்பாற்றவே பல அமைச்சர்கள் தொடர்ந்து பேசி வருவதாகவும் குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட பெண் தான் புகார் கொடுத்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார்ல தான் இது இடம்பெற்றிருக்குது. அப்படின்னா அமைச்சர் யாரையும் காப்பாற்றுறதுக்காக இதை பேசிட்டு இருக்க. அதனால இந்த போராட்டமே வலுத்திட்டு இருக்குது. ஏதோ தங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவரை காப்பாற்றுவதற்காக இத்தனை அமைச்சர்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்குறாரு, சட்டத்துறை அமைச்சர் அப்புறம் பேசுறாரு, அதுக்குப்பட்ட பிறகு சமூகத்துறை கீதா ஜீவன் பேசுறாரு. இவ்வளவு பேர் பேசுறதுக்கு என்ன காரணம்? யாரோ ஒருவர் இவர்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டுவதாக பரவலான செய்தி இருக்கின்ற காரணத்தினால தான் இன்றைக்கு இவ்வளவு அமைச்சர்களும் இதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுறாங்க. பாதிக்கப்பட்ட பெண் தான் புகார் கொடுத்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார்ல தான் இது இடம்பெற்றிருக்குது. அப்படின்னா அமைச்சர் யாரையும் காப்பாற்றுறதுக்காக இதை பேசிட்டு இருக்க. அதனால இந்த போராட்டமே வலுத்திட்டு இருக்குது. ஏதோ தங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவரை காப்பாற்றுவதற்காக இத்தனை அமைச்சர்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்குறாரு, சட்டத்துறை அமைச்சர் அப்புறம் பேசுறாரு, அதுக்குப்பட்ட பிறகு சமூகத்துறை கீதா ஜீவன் பேசுறாரு. இவ்வளவு பேர் பேசுறதுக்கு என்ன காரணம்? யாரோ ஒருவர் இவர்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டுவதாக பரவலான செய்தி இருக்கின்ற காரணத்தினால தான் இன்றைக்கு இவ்வளவு அமைச்சர்களும் இதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுறாங்க. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராடும் அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது. மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் திட்டவட்டம். எங்களுடைய ஐடிவிங்கை சேர்ந்த நிர்வாகிகள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், உண்மை குற்றவாளி நாட்டுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் அடிப்படையில் யார் அந்த சார் என்ற பதாகை ஏந்தி மக்களிடத்திலே அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அவர்கள் மீது பல்வேறு செக்ஷன்ல வழக்கு போட்டிருக்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்கது. புதுக்கோட்டையில் பெண் செவிலியரை ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டிய திமுக நிர்வாகி மீது புகார் அளித்து பல நாட்களாகியும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. செவிலியரை மிரட்டிய திமுக நிர்வாகி அமைச்சர் ரகுபதியின் ஆதரவாளர் என்பதால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோயிலில் ஒரு பெண் நர்ஸுக்கு பாலியல் வன்கொடுமை, அதாவது தன்னுடைய அந்தரங்க படத்தை காட்டி அவர்களை மிரட்டி பணம் பறிப்பதற்காக முயற்சி செஞ்சார் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒருவர். அது குறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்பார்வையிடம் புகார் கொடுக்கிறார். அவர் அங்கே இருக்கின்ற டிஎஸ்பிக்கு, அறந்தாங்கி இருக்க டிஎஸ்பிக்கு பரிந்துரை செய்கிறார். இன்னும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்கிறார். திருவாரூர் அரசு கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை நடந்திருப்பதாக மாணவிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்கள், மாணவிகள், சிறுமிகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். தமிழகத்தில் எத்தனை பள்ளிகளில் எத்தனை சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளானார்கள்? அப்போதெல்லாம் அமைச்சர்கள் எங்கே போனார்கள்? நீதி கேட்கும் அதிமுகவினரை கைது செய்ய ஆர்வம் காட்டும் காவல்துறை ஏன் குற்றங்களை தடுக்க முயற்சி செய்யவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் ஆவேசம். ஆங்கில புத்தாண்டையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புத்தாண்டு வாழ்த்து. மக்கள் அனைவருக்கும் புதிய நம்பிக்கையையும் எழுச்சியையும் மலர்ச்சியையும் வளர்ச்சியையும் வழங்கும் ஆண்டாக புத்தாண்டு மலரட்டும் என வாழ்த்து. இந்தியாவில் கிரிமினல் வழக்குகள் அதிகம் உள்ள முதல்வர்களின் பட்டியலில் 2வது இடம் பிடித்த திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின். ஸ்டாலின் மீது தீவிர வழக்குகள் 11 உட்பட 47 வழக்குகள் இருப்பதாக அதிர்ச்சி தகவல்.
சென்னை மாதவரம் பகுதியில் 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் சிக்கியது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் சர்வ சாதாரணமாக மெத்தபெட்டமைன் புழங்குவது எப்படி என மக்கள் கேள்வி. சென்னை மாதவரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் அருப்புக்கோட்டையில் தயாரித்தது கண்டுபிடிப்பு. மூலப்பொருட்களை வாங்கி வந்து ஆய்வகத்தில் வைத்து போதைப் பொருளை தயாரித்ததாக 2 பேரை பிடித்து காவல்துறை விசாரணை. சென்னை ஓட்டேரி பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மெத்தபெட்டமைன் போன்ற போதைப் பொருட்களால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் விரைவு ரயிலில் 8 கிலோ உலர் கஞ்சா சிக்கியது. தமிழகத்தை கஞ்சா மெத்தபெட்டமைன் என போதை வியாபாரிகளின் கூடாரமாக்கியதுதான் திராவிட மாடலின் சாதனை என மக்கள் சாடல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போதை கலாச்சாரத்தால் தமிழக இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி போதை வியாபாரிகளாக மாறி வருவதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் சொர்க்காயல் நத்தம் பகுதியில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 5 கிலோ கஞ்சா சிக்கியது. திராவிட மாடல் ஆட்சியில் குடிசை தொழில் போல கஞ்சா விற்பனை நடைபெறுவதால் தான் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் போதை மாத்திரை மற்றும் குட்கா பொருட்களை விற்பனை செய்த நபர் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் கேள்விக்குறியாகும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் எதிர்காலம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே 3 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். கைதான பெருமாள் என்பவர் மீது ஓராண்டிற்கு முன்பே பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வழக்கு உள்ள நிலையில் தற்போது 3 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அருகே பணத்திற்காக நண்பனை அடித்து கொலை செய்த இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் நாள்தோறும் கொலை சம்பவம் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூர் அருகே வயலில் கரும்பு திருட வந்தவர்களை தடுத்த விவசாயி மணிகண்டன் என்பவர் அடித்து கொலை. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ள நிலையில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். கோவை ரயில் நிலையம் அருகில் ரகளையில் ஈடுபட்ட மதுபோதை ஆசாமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரிக்கும் மதுபோதை ஆசாமிகளின் அட்டூழியங்களால் பல இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக மக்கள் வேதனை. சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் அமோகமாக நடைபெறும் லாட்டரி சீட்டு விற்பனை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் சட்டவிரோத செயல்கள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே போதையில் அரசு மாணவியர் விடுதிக்குள் புகுந்து மாணவிகளிடம் தகராறு செய்த 2 சிறுவர்கள் சிக்கினர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தால் சிறுவர்கள் சீரழிந்து வரும் அவலம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாது. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி திட்டவட்டம். தமிழ்நாட்டில் 2 நாட்கள் ஓரிரு இடங்களில் அதிகாலையில் பனிமூட்டம் காணப்படும். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடனும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே புளியங்குடி மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. பூக்களின் விலை ஏற்றத்தால் சில்லறை வியாபாரிகள் பாதிப்பு. வேலூர் மாவட்டம் காட்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் அரசு நிலத்தை 14 பேருக்கு போலி பத்திரம் பதிவு செய்து கொடுத்த பதிவாளர் சிக்கினார்.
திமுக ஆட்சியில் அரசு அலுவலர்கள் சட்டவிரோத சம்பவங்களில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் கடந்த 3.5 ஆண்டுகளாக மர்மமாக இருந்த 16 சிலைகள் கண்டெடுப்பு. சிலைகள் எப்படி வந்தன என்பது பற்றிய விளக்கம் தெரியாத நிலையில் இதற்கெல்லாம் எப்போது விடை தேடுமோ திராவிட மாடல் ஆட்சியின் அறநிலையத்துறை என பக்தர்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் குலாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடங்கப்பட்டு ஓராண்டு ஆகியும் இணைப்பு சாலைகள் இல்லாததால் பொதுமக்கள் அவதி. மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசாக ஸ்டாலினின் திமுக அரசு உள்ளதாக குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அரசு பேருந்து பாதியில் பழுதாகி நின்றதால் மக்கள் கடும் அவதி. ஓட்டை உடைசல் பேருந்துகளை எப்போது மாற்றப்போகிறார் ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. மதுரை புதூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு. செவிலியர்கள் தங்கும் அறையில் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல். புதிய தொழில்நுட்ப மேம்பாடுகளின் காரணமாக மின்சார வாகனங்கள் அதிகளவில் விற்பனை. 2024ஆம் ஆண்டின் முதல் 6 மாதத்தில் மின்சார வாகன விற்பனை 26.5% உயர்வு. நியூசிலாந்து நாட்டில் 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறந்தது. ஆட்டம் பாட்டம் வான வேடிக்கை என கோலாகலமாக புத்தாண்டை கொண்டாடிய மக்கள்.